அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று மே 7ஆம் தேதி குஜராத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுச்சு. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 7 மணிக்கு முன்னாடியே குஜராத் மக்கள் வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் வாக்களித்தார்கள். இருவரும் வாக்களித்திருக்கிறார்கள் நேற்று. அப்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுத்திருந்தார்கள் இருவருக்கும் அந்த குஜராத் பொதுமக்கள். நேற்று காலை குஜராத்தோட தலைநகரான காந்தி நகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருந்து வாக்களிப்பதற்காக புறப்பட்டார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அகமதாபாத்தில் உள்ள நிசான் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அங்கேதான் வாக்களித்தார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாக்களித்த அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்களித்து விட்டு வெளியே வருகிறார் குஜராத் பொதுமக்கள். ஒரு உற்சாக வரவேற்பு, பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே நடந்து வருகிறார். நடந்து வரும்போது ஒரு குழந்தையுடன் ஒரு பெண்மணி நிற்கிறார். அப்பொழுது அந்த குழந்தையை வாங்கி கொஞ்சுகிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க. நரேந்திர மோடி ना सिर्फ जनता के लिए बल्कि क्यों परिवार. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய இளைஞர்கள் ஆட்டோகிராஃப் கேட்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நின்று பொறுமையாக ஆட்டோகிராஃப் கொடுத்துவிட்டு தனது கையெழுத்தை போட்டுவிட்டு வருகிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். सीधा जनता से जो जुड़ाव है वो आप देख सकते हैं. प्रधानमंत्री नरेंद्र मोदी का किस तरीके से कनेक्ट करते हैं हर एक आयु वर्ग की. अगर बात की जाए, युवा हों, बच्चे हों, उस बच्ची के हाथ पर भी उन्होंने लिख रहे हैं. किस तरीके से आप देख सकते हैं इन तस्वीरों में जो नारे यहाँ पर लग रहे हैं. महिलाएं, छोटे बच्चे, युवा, हर कोई उन्हें देखने के लिए ललायत. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பக்கத்தில் வர சொல்லி
சாமி கயிறை கட்டி விடுறாங்க கையில். அதுக்கப்புறம் டப்பாவில் ஒன்று கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோவில் பிரசாதமாக தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வாங்கி கொண்டு அவர்களையும் கும்பிட்டு விட்டு செல்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த காணொளி உங்களுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக ஒரு தரமான சம்பவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து வரும்போது ஒரு பார்வையற்ற பெண்மணி அங்கு வெயிட் பண்ணுறாங்க. அதாவது பிரதமர் அவர்களை சந்திக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்பொழுது பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இவங்க உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் பார்க்க முடியல, இவங்ககிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்கிறார். உடனே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பார்வையற்ற பெண்மணி பக்கத்தில் போய் அவங்ககிட்ட பேசுகிறாரு. அதில் தரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஜி உடனே வந்து மக்கள்லாம் கை நீட்டுறாங்க. கை நீட்டி கை கொடுக்க வராங்க. உடனே எஸ்பிஜி வந்து தடுக்க வராரு. அப்பொழுது நம்ம பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி திரும்பி ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. உடனே அந்த எஸ்பிஜி முன்னாடி வந்தவங்க தடுக்க வந்தவங்க அப்படியே பின்னாடி போகிறாங்க. அந்த காணொலியை பார்த்தே அவனை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா மக்களே, இப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்தது அந்த கடவுள் கொடுத்த வரம். கண்டிப்பாக 3வது முறையும் அவர்தான் பிரதமராக இருப்பார். அடுத்த 5 வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்த 50 வருஷத்துக்கு இங்கு பாஜக ஆட்சி தான் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.